கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 34 அதிகாரம் 14வது வசனம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் ஒரு முறை சொன்னதுதான், இரண்டாவது முறை அதுக்கு பதில் செய்யவே மாட்டார். ஒரு முறை உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிச்சே தீர்வார். ஒரு முறை நாம வீணா போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நாம வீணா தான் போயிருவோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவாகிய தேவன் ஒன்றை சொன்னால் சொன்னதுதான். ஏன்னா அப்பவெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு காரியம் அப்படின்னா, மனிதர்கள் கடவுள் சொல்ற காரியத்தை மீறி நடக்கிறவங்களா இருந்தாங்க, தன்னிலை உணராதவர்களா இருந்தாங்க. நான் என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத உணர மாட்டாங்க. சரி விடு, நாம் இந்த தப்பு பண்ணா அதுக்கு ஒரு பலி செலுத்திட்டா போகுது அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்களே தவிர அவர்கள் மனம் மாறுகிறவர்களா இல்லை. அதனால ஒரு தனிப்பட்ட மன்னிப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. மனம் மாறுவது கிடையாது. இந்த மனம் மாறுகிற சூழ்நிலையும் அப்ப இல்லை. ஏன்னா பரிகாரம் இருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பரிகாரம் இருந்துச்சு. அவங்க பரிகாரத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல என்னன்னா, அவர் ஒரு தடவை சொன்னதுதான், இரண்டாவது முறை அதை குறிச்சு பரிசீலிக்கவும் மாட்டாரு, யோசிக்கவும் மாட்டார். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவரு நாம பாவத்துல விழுந்து சாபத்துல விழுந்து நம்ம வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிற போது நாம எல்லாவற்றையும் உணர்ந்து நம்மை நாமே அறிந்து நாம செய்யறது பாவம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கர்த்தரோட சமூகத்துல நம்முடைய தவறுகளை அவரோட பாதத்துல வச்சு அழுது, நான் இனிமே இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேங்கிற அந்த உணர்வோடு கூட மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நாம அழுகிறப்போ அவர் இரண்டாம் விசையும் நமக்காக என்ன பண்ணுவாரு? பரிந்து பேசுகிறவராக இருப்பார். இங்க யோபு ஆணித்தரமா சொல்றாரு, அவர் ஒரு தடவை சொல்லிட்டா சொன்னதுதான், இரண்டாவது முறை அதை குறித்து பரிசீலனை பண்ணவே மாட்டாரு. உண்மைதான், பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஒரு முறை நான் தப்பு பண்ணிட்டேன், இரண்டாவது முறையும் தவறு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கர்த்தரோட சமூகத்துல நாம் அழுது கேட்கிறப்போ நமக்காக இரண்டாம் முறையும் அவர் என்ன பண்ணுவாரு? பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கு. அன்பானவர்களே, அதுக்காக தொடர்ந்து 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 நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறவர்களா நாம இருக்கவே முடியாது. இருந்தோன்னு வச்சுங்களேன், வாழ முடியாது. ஒரு முறை ரெண்டு முறை நமக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசி நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்க செய்கிற நம்முடைய தேவனை நாம கலங்கப்படுத்தவே கூடாது, அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவரை அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்காக இன்னொரு முறை தேவ சமூகத்துல பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவர். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. என்னன்னு, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் ஒரு முறை சொல்லிட்டா சொன்னதான், அதை திருத்தி அமைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்காக எல்லாவற்றையும் திருத்தி அமைத்து தன்னையே பலியாக கொடுத்து இந்த உலகத்துல நாம மனம் மாறணுங்கிறதுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த தேவனாய் இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். அன்பானவர்களை, நாம என்ன செய்யணும்? தொடர்ந்து பாவம் செய்யாம இந்த முறை மன்னித்து இருக்கிற நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். இந்த காலை நேரத்துல ஆண்டவரோட சமூகத்துல மன்னிப்பை பெறுகிற நீங்கள், இரக்கம் பெறுகிற நீங்கள்,
மீண்டும் எந்த விதமான தவறும் செய்யாதபடிக்கு உண்மையா உத்தமமா அவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்பட்டதா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. பிதாவாகிய தேவன் ஒரு முறை எடுத்த அந்த தீர்ப்பை இரண்டாவது முறை திருத்தி அமைக்கிறவர் அல்ல என்பதை யோபு பக்தன் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எங்களுக்காக எல்லாவற்றையும் திருத்தி அமைத்து இன்னும் ஒரு முறை செய்த தவறை நீர் மன்னித்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறது. உம்முடைய சமூகத்துல நாங்கள் இரக்கம் பெற்று உண்மையாய் வாழ நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களது திருக்குமரனும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.